வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். ஜனவரி 2 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெப்சைட் லிங்க், யூடியூப் லிங்க், டெலிகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் கொஸ்டின் போட்டு பாருங்கள். இந்தியா இப்போது உலகின் மிகப்பெரிய உலோக நிலக்கரி இறக்குமதியாளராக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026க்குள்ளே மாறும் சொல்லியிருக்காங்க. கருந்துளைகளை ஆய்வு செய்ய இஸ்ரோ எந்த பணியை தொடங்கியிருக்குன்னா எக்ஸ்போசாட் அப்படின்றத தொடங்கியிருக்கு. எக்ஸ்போசாட் அப்படின்னா எக்ஸ்ரே போலரிமீட்டர் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலில் ஹமாஸ் போரில் காசாவில் இது வரைக்கும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா 21,672 பேர் கொல்லப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. எந்த ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு அப்படின்னா டேவிட் வார்னர். ஜனவரி 2 2024 அன்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுற ஒரு நாளாக சொல்கிறது என்னன்னா குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி. கேண்டிடேட் செஸ் ஆடவர் போட்டியில் யார் இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோமாராஜு குகேஷ் அப்படின்றவர் இடம் பிடிச்சிருக்காரு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலிசத்தோட போராட்டங்கள் அதிகமாக இருக்கனால அவங்கள ஒழிக்கிறதுக்காக 3000 பிஎஸ்எஃப் வீரர்களை அனுப்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. எந்த மாநிலம் கூட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சு கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்கு அப்படின்னா குஜராத். ஏர் இந்தியாவில் புதிய ஏர்பஸ் A350 அப்படின்றத தொடங்கியிருக்காங்க. இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும்னா ஜனவரி 2022லேருந்து வரும் சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தோட தீவிரம் ரிக்டர் அளவுகோலில் 7.4 அளவிடப்பட்டிருக்குன்னா ஜப்பானில். 93.2 கிலோமீட்டர் நீளமுள்ள கான்பூர் ரிங் ரோடு திட்டத்திற்கு எந்த மத்திய அமைச்சர் ஜனவரி 8 அன்று அடிக்கல் நாட்ட இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா நிதின் கட்கரி. ராஜஸ்தானில் புதிய தலைமை நீதிபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா. எந்த மாநில அரசு டைட்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு. பயங்கரவாதத்திற்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டவர்களை NIA எந்த சதவீத விகிதத்தில் தண்டிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 94.70%. இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே தொழில்துறை சொத்து உரிமைகள் துறையில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கும் இத்தாலிக்கும் இடையில. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.